போட்டி நல்லபடியா நடக்கும்னு நீ குடுக்குற உத்தரவு நெசமன்னா ஒரே குச்சியில இந்த பந்தை பத்திக்கணும். கருப்பு கூட காலியானாலும் அந்த பந்தத்தை. சாரா இன்னைக்கு பார்க்க போகிற திரைப்படத்தின் விமர்சனம் என்னங்க, கதை என்னங்க? அதாவது ஒரு 10 வருடமாக ஒன்றாக இணைந்து படித்த ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு நல்ல நண்பர்கள். அதில் ஒரு பெண்ணுக்கு உடல்நிலை சுகவீனமாக இருக்குது. ஃபைனல் எக்ஸாம், அதாவது +2 எக்ஸாமில் வந்து உடல்நிலை சுகவீனம், அதாவது மூளைக்காய்ச்சல், அது மாதிரி சில விஷயங்கள். அவரால் பரீட்சை எழுத முடியல, படிக்க முடியல, படித்தாலும் பரீட்சை எழுத முடியாத நிலைமை. என்ன செய்யலான்னு பார்க்குறாங்க. அந்த ஆண் நண்பர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம தான் எப்போதுமே பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, இறைவனுக்கே வந்து கண்ணை கொடுத்தா தான் இறைவனை பார்க்க முடியும்னா கண்ணை கொடுத்தாங்க. கண்ணப்பனாயினா நீ தீ குளிச்சுட்டு வந்தால் தாண்டா நான் வந்து சாமியை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ நம்ம நந்தனார் வந்து உடம்புல தீயை வச்சுக்கிட்டு உயிரை கொடுத்து தான் வந்தாங்க. இது போல் ஒரு பெண்ணுக்காக நம்மளால் என்ன செய்யும், நாக்கை கொடுத்தாங்க, நாக்கை கட் பண்ணி விட்டு செஞ்சாங்க, என்னமோ செஞ்சாங்க. இந்த திரைப்படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த +2 எக்ஸாம் எழுதுகிறாங்களா, வரிசையில் இருப்பார்கள், வரிசையில் எழுதுவார்கள், ஐடென்டிட்டி கார்டெலாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க எல்லாமே. அந்த எழுதும் பொழுது ஆணுடைய நம்பர் அது சரியாக காண்பிக்கப்படவில்லை. அதான் நடந்திருக்கு. ஆண் நண்பருடைய நம்பரை வந்து அந்த பெண்ணு வந்து நம்பர் மட்டும் போட்டால் போதுமே, இல்லை செக்கப்லாம் முடிஞ்சோடனே அந்த பெண்ணோட நம்பரை ஆண் நண்பர் எழுதுகிறார். தான் படித்தது அனைத்து வந்து அதை அழகாக எழுதி அது அதிகப்படியான மார்க் எடுத்து வெற்றி பெற்று பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து அந்த பெண்ணு வந்து இதை ஒரு பெரிய என்ஜினியர் ஆகி ஒரு 80 கோடி ரூபாய் லாபம் வரக்கூடிய அளவுக்கு நிறுவனம் பண்ணதுனால 3 கோடி ரூபாய்க்குள்ள ஃப்ளாட்டே அவர் கொடுக்குறாங்க. அதில் பணியாற்றும் ஒரு என்ஜினியர் கூட லவ் ஆகி திருமணமாகி விடுகிறது. இப்பொழுது இந்த யார் வாழ்க்கையே அர்ப்பணித்தார்ல, தான் எழுதின பேப்பரை கொடுத்து கட் பண்ணது காப்பி அடிக்கிறத எழுதி அப்படி நம்பர் மாற்றிட்டார். தட்ஸ் ஆல். வந்து பார்க்கிறார். அவர் நட்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இவருடைய நட்பாக திரும்ப பெற்றார்களா அல்லது காதலாக மலர்ந்து அதற்கான தொடர் நடவடிக்கை எடுக்கிறதா அந்த படத்தோடைய கருத்து, கதை மையக்கிறது தான். இதில் என்னாச்சுன்னா, அதில் செல்லக்குட்டி அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு, அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு, அவர் தான் இயக்கியிருக்கிறார். ரெண்டாவது, அவர் யாரிடமும் உதவியாளராக வேலை செய்யவில்லை என்பது தெளிவாக பிரச்சனைலாம் வந்திருக்கு. இது ஒரு நிலைப்பாடு. அடுத்தாப்புல அது அதனாலயோ என்னவோ அது சில காட்சிகள் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவும் ஆழமாகவும் விஷுவலாக கொடுக்க வேண்டியது தவிர்த்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். இருந்தாலும் கருத்தாக ஒரு காதல். சரி, இதில் வந்து அந்த காதலியாக நடிக்கிறது யாருன்னா ஹீரோ தான் அவர், சாக்ஷி அகர்வால். ஒரு மிடுக்கான தோற்றம், அதே சமயத்தில் காதல்னு வரும்பொழுது, நட்பு காதல்னு வரும்பொழுது அவருக்கு எல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். நான் காதலிக்கவே இல்லையப்பா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அவ்வளோதானே தவிர காதலிக்க நீ நினச்சிட்டா என்ன செய்யணுங்கிறது தான் கொண்டு போகிறேன். அந்த நடிப்பு, அந்த கட்டிடங்கள், அந்த கட்டிடத்திற்குள்ள அந்த உணர்வு போராட்டங்கள் அது ஒரு எப்படி போணுச்சுங்கிறது ஒரு ரசிக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு ஆழமாக அடுத்தவன் பார்க்கக்கூடிய அளவுக்கு. அடுத்தாப்புல நம்ம மிரட்டல் செல்வா தான் நிறைய ஒரு விஜயோட படத்துக்கெல்லாம் வந்து நிறைய டூப் போட்டார் விஜய்க்காகன்னு சொல்லுவாங்க. அவர் இதில் ஃபுல் ஃப்ளெட்ஜ் வில்லனாக அவர் நிறைய சிறு வேடங்களில் அப்பப்போ ஒரு ஃபைட்டு அமைக்கக்கூடிய இதில் வந்து அவருடைய ஒரு வில்லானிக்கு இது ஒரு அரசியல்வாதி, ஒரு ரவுடி, அதை மாதிரி பண்ணும்பொழுது அது நல்லா கொடுத்துருக்கிறார். ஒரு ரியல் ரவுடி என்றால் அவர் அடிப்படையில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர்னால அதற்கான தோற்றங்கள், நடிப்புகள் நல்லா கொடுத்துருக்கிறாரு. அடுத்த அம்பிகா ஹீரோவோட அம்மாவாக வருகிறார். ஒரு நல்ல உட்கார்ந்த இடத்துலையே அழகாக செய்யப்பட்டிருக்கு. அது தாயோடைய அரவணைப்பு, அந்த மகன் காதலிக்க வேண்டிய அந்த பெண்ணை பார்க்கணும், அதன் மூலம் ஒரு தனது மருமகனாக்க வேண்டும் என்று பார்த்தால் அவர் ஏற்கனவே ஒரு அறிமுகமானவராக இருக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன். அது மாதிரி வந்து ரோபோசங்கர் ஒரு கட்டிடத்தோட வாட்ச்மேன், ஒரு நல்ல கலைஞர், ஒரு கட்டிடத்தோட வாட்ச்மேன். அவர் 10 ரூபா கொடுத்தா மொத்த கட்டிடத்தை விற்றுட்டு போடுவாருங்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. அவர் கூட வந்து நம்ம தங்கத்துறை
விஜய் டிவி தங்கதுரையும் அவர் கவுண்டரு, அப்போசிஷன், ப்ரெசன்டேஷன் அழகாக கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் அந்த திரைப்படத்தை குடும்பத்தோடு பார்க்கறதுனால இளைஞர்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு திரைப்படம். ஆனால் ஆழமாக அழுத்தமாக இதை பார்த்தோம்னா இதோட அர்த்தமும் அதோட நடவடிக்கையும் விளங்கும். டிவியில் வரப்போது இதில் ஓடிடியில் வர்றது வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அதில் நல்ல டான்ஸ் எல்லாம் செல்லக்குட்டி வந்து இயக்குனராக இருந்தாலும் நல்ல டான்ஸு, நல்ல ஃபைட்டு, அது மாதிரி சில விஷயம் செய்திருக்கிறத பார்க்கலாம்.